நேர காலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இன்று உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறும் நாம் பெறுகின்ற படிப்பினையும் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை ஆராயலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய இரண்டாவது ஜனாதிபதியாக, இரண்டாவது ஹலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலே, இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலப்பகுதிகளிலே இவர்களுடைய அரசாங்கம் எவ்வாறு இருந்தது, இவருடைய வாழ்க்கை குர்ஆனோடு எவ்வாறு இருந்தது, இவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இஸ்லாத்தோடு இருந்தது என்பதை நாங்கள் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம். உமர் என்பவர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் கடும் கோபக்காரர். இவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நிறைய யுத்தகலங்களுக்கு படை தளபதியாக இருந்திருக்கிறார் என்ற செய்திகளோடு எங்களுடைய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வரலாறை நாங்கள் முற்றுப்பெற செய்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இவர் தன்னுடைய 22 வயதிலே இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்திலே இணைந்து கொள்கிறார். இந்த 22 வயது என்பது ஒரு சாதாரணமான ஒரு வயது கிடையாது. இன்றைய உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 22 என்பது இளைஞர் பருவம் என்பது யாருடைய சொற்களையும் செவிமடுக்காத ஒரு பருவம். உள்ளத்திலே நினைப்பதை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு பருவம். மனித சமூகங்களுக்கு மத்தியிலே அவருடைய எண்ணம் எதை சொல்லுகிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு பருவம். மார்க்கத்தை விளங்க முடியாத ஒரு பருவமாக இன்றைய உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 22வது வயதிலே இந்த கண்ணியமான இஸ்லாமிய மார்க்கத்திலே இணைந்து கொள்கிறார். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு எல்லோரும் ஹிஜ்ரத் போகின்ற சந்தர்ப்பத்திலே குறைசிகளுக்கு பயந்து எல்லோரும் மறைமுகமாக மறைந்து மதீனாவை நோக்கி பயணித்தார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறைசி குலத்தினுடைய தலைவர்களுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு, யாருக்காவது தன்னுடைய மனைவியை விதவையாக்க விரும்புகின்றவர்கள் இந்த உமரோடு போராடுவதற்கு வாருங்கள். யாருடைய தாய்க்காவது உங்களுடைய பிள்ளைகள் தேவையில்லை என்றிருந்தால் இந்த உமரோடு சண்டை பிடிப்பதற்கு அனுப்பி வையுங்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே எதிரிகளோடு நேரடியாக நின்று அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் சுன்னாவையும் பாதுகாப்பதற்காக போராடிய ஒரு மனிதர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்பதை நாங்கள் உள்ளத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய முதலாவது ஜனாதிபதியாக, முதலாவது ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் இந்த முழு இஸ்லாமிய சமுதாயத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அந்த சமுதாயத்தினுடைய ஹலீஃபாவாக, ஜனாதிபதியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளாரும் கிடையாது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி மிக பிரமாண்டமான ஒரு ஆட்சியாக இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலஸ்தீனம் இன்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாலஸ்தீனம் ஹிஜ்ரி 25ஆம் நூற்றாண்டு முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த வெற்றியினுடைய தளபதியாக அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த படையை தலைமை தாங்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பொறுப்பிலே வெற்றி கொள்ளப்படுகிறது. பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்பட்டதின் பின்னால் அந்த காலத்திலே அந்த பாலஸ்தீன மண்ணை கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களிடத்திலே இருந்து அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வெற்றியை எடுத்ததின் பின்னால் அங்கிருந்து ஒரு அழைப்பு வருகிறது.
எப்படி என்றால் பாலஸ்தீனத்தினுடைய மஸ்ஜிதுல் குதுஸினுடைய அக்ஸாவினுடைய திறப்பை கையளிப்பதற்காக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேரடியாக வர வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற மதீனாவினுடைய ஜனாதிபதிக்கு இந்த தகவல் எத்தி வைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இது சாதாரணமான ஒரு கதை அல்ல. இந்த வரலாறுகளை கதையாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இந்த வரலாற்றினூடாக எமக்கு கிடைக்கின்ற படிப்பினைகளை உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இந்த தருணத்திலே அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தியை அனுப்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்போது அந்த திறப்பை வாங்குவதற்காக பாலஸ்தீனத்தை நோக்கி புறப்படுகிறார். யார்? கிட்டத்தட்ட இஸ்லாமிய வரலாற்றிலே 50க்கும் மேற்பட்ட நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர். ரோம், பாரசீகம், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற மிகப்பெரிய நாடுகளோடு நேரடியாக தொடர்பு வைத்திருந்த மனிதர். மிகப்பெரிய படதளபதி, சமூகத்தினுடைய ஜனாதிபதி. திறப்பை வாங்குவதற்காக தன்னுடைய அடிமை சாலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சாலிம் என்று சொல்லக்கூடிய தோழரை அழைத்துக் கொண்டு அங்கே புறப்படுகிறார்கள். ஒரு ஒட்டகத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு படைபட்டாளங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு வித்தியாசமான கோணத்திலே பாலஸ்தீனத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அவருடைய அடிமை சாலிம் என்பவரை அழைத்துக் கொண்டு ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நிபந்தனை போடுகிறார்கள். எப்படி தெரியுமா? ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஒட்டகத்திலே ஜனாதிபதி பிரயாணம் செய்வார். சிறிது நேரம் கழித்தபின் அவருடைய அடிமை அந்த ஒட்டகத்திலே ஏறி பிரயாணம் செய்வார். சிறிது நேரம் சென்றதும் அந்த ஒட்டகத்துக்கும் அதனுடைய உரிமையை கொடுத்தவர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். இப்படியாக இந்த பிரயாணம் போய்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, பாலஸ்தீனத்தினுடைய எல்லை வருகின்ற பொழுது சாலிம் என்று சொல்லக்கூடிய அடிமை ஒட்டகத்திலே இருக்கிறார். ஜனாதிபதி நடையிலே போய்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அந்த சாலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உமரே, படை தளபதியே, ஜனாதிபதியே, நான் இப்போது ஒட்டகத்திலே இருக்கிறேன். அவர்களெல்லாம் பார்க்கின்ற ஒரு இடம் வந்துவிட்டது. நீங்கள் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள், நான் நடந்து வருகிறேன் என்று சொல்கிறார். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உன்னுடைய நேரம் வந்தால் உனக்கான தருணம் உனக்கு தரப்பட்டிருக்கிறது, நீ உன்னுடைய பிரயாணத்திலே அமர்ந்து கொள் என்று தன்னுடைய பெருந்தன்மையை வழிகாட்டுகிறார்கள். சுருக்கமாக சொல்லுகிறேன் அன்பானவர்களே, இப்போது அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பாலஸ்தீனத்துக்கு பொறுப்பாக இருந்த அந்த அமைச்சர் வருகிறார். ஜனாதிபதியிலே வந்து சொல்லுகிறார், உமரே ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அணிந்திருக்கின்ற உங்களுடைய ஆடையை மாற்றிக் கொள்ளலாமே. ஏன் தெரியுமா? அவருடைய ஆடையிலே மொத்தமாக 13 ஓட்டைகள் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாட்டினுடைய அரசர் போகிறார், ஒரு நாட்டோடு போராடி அந்த நாட்டு வெற்றி கொள்ளப்படுகிறது. அதனுடைய திறப்பை கையளிப்பதற்காக வாங்குவதற்காக போகிறார். அரசனுடைய ஆடையிலே 12க்கும் மேற்பட்ட ஓட்டைகள் இருந்தது. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த ஆடையை நீங்கள் மாற்றிவிட்டு நீங்கள் போகலாமே என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அபூ உபைதாவே, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாமல் வேறு யாராவது என்னிடத்திலே சொல்லியிருந்தால் கடுமையான தண்டனை நான் அவருக்கு கொடுத்திருப்பேன். ஏனென்றால் அபூ உபைதா என்று சொல்லக்கூடிய இந்த தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக நெருக்கமாக இருந்த ஒரு மனிதர். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களிலே ஒரு மனிதர். நாங்கள் படித்திருக்கிறோம் அன்பானவர்களே, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, அப்துல்லா ஃபில் ஜன்னா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ உபைதா ஃபில் ஜன்னா. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட இந்த மனிதர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆடையை நீங்கள் மாற்றிக் கொள்ளலாமே. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஆடையை மாற்றாமல் அவர்கள் அந்த திறப்பை வாங்குவதற்காக போகின்ற நேரத்தில் ஒரு விடயத்தை சொல்லுகிறார். அபூ உபைதாவே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உமர் யார் தெரியுமா? இந்த உமர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸ்ஸனல்லாஹு ஃபில் இஸ்லாம். இன்னா குன்னா அதல்ல கௌமின். இந்த உலகத்திலே இந்த உமர் அநியாயம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக, கேவலமான மனிதராக இந்த உமர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். எப்ப தெரியுமா? ஃபில் இஸ்லாம்,
இஸ்லாமிய மார்க்கத்திலே நுழைவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே கேவலமாக வாழ்ந்த மனிதர் தான் இந்த உமர் அபூ உபைதாவை என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். யார் ஒரு மனிதர் அவருடைய கண்ணியத்தை, அவருடைய கௌரவத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர்த்து தேடுகிறாரோ அவர் இந்த உலகத்திலே இழிவுபடுத்தப்படுவார் என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது 22வது வயதை அடைவதற்கு முன்னால் நான் இந்த சமுதாயத்திலே கேவலமான ஒரு மனிதராக, அநியாயம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக நான் இந்த உலகத்திலே வாழ்ந்ததே என்னை புனிதமான மனிதனாக, கௌரவமான ஒரு மனிதராக, இந்த நாட்டினுடைய அரசனாக மாற்றியது எது? இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் எனக்கு இந்த கண்ணியத்தை தந்தது, இந்த கௌரவத்தை தந்தது. அப்படியான இஸ்லாமிய மார்க்கத்தில் நான் இருக்கிறேன் என்ற பெருமையான ஒரு வாசகத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அது மாத்திரமல்ல அவர்கள் சொன்னார்கள், இந்த உமர் யார் தெரியுமா? இந்த உமர் யார் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக குறைசிகளே இருந்து முதலாவதாக வெளிப்பட்ட மனிதர் தான் இந்த உமர். சொன்னார், நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக நான் புறப்பட்டு சென்றேன், கொலை செய்வதற்காக நான் போறேன். அந்த நேரத்திலே ஒரு சஹாபி சொல்கிறார், உமரே, நீங்கள் முஹம்மதை கொலை செய்வதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்கு முன்னால் உங்களுடைய சகோதரியையும் உங்களுடைய மச்சானையும் நீங்கள் முதலாவது கொலை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடும் கோபத்தோடு தன்னுடைய சகோதரியான ஃபாத்திமாவை கொலை செய்வதற்காக போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தருணத்திலே அந்த சகோதரி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு ஒரு காலம் நான் வெளியிலே வரமாட்டேன், நான் குர்ஆனோடு தான் வாழ்வேன் என்று தன்னுடைய சகோதரோடு போராடுகிறார். நீ என்னை கொலை செய்தாலும் நான் ஒரு முஸ்லீமாகத்தான் இந்த உலகத்திலே மரணிப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே அவருடைய சகோதரி சொல்கிறார். தன்னுடைய சகோதரியும் தன்னுடைய மச்சானையும் தாக்குகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய கண்களிலே அல்லாஹ்வுடைய கலாம் தென்படுகிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆனை பார்க்கிறார்கள், குர்ஆனிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்ற எழுத்துக்களை பார்க்கிறார்கள். இதை நான் பார்க்க வேண்டும், இதை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்ட பொழுது தன்னுடைய சகோதரி சொல்கிறார், நீ இந்த குர்ஆனை பார்க்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது சுத்தமாகி விட்டு வா. இதில் அப்படி என்ன இருக்கிறது? அந்த அளவுக்கு நீங்கள் நம்புவதற்கு இந்த குர்ஆனிலே என்ன இருக்கிறது நான் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த தவக்களை பாருங்கள் அன்பானவர்களே. அவசரமாக போகிறார்கள், கையிலே வாளை ஏந்தி கொண்டு அவர்கள் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு ஒரு கையிலே வாளோடும் மறு கையிலே அல் குர்ஆனையும் கையிலே எடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்து தாஹாவிலே 13வது வரக்கூடிய அத்தியாயம் முதலாவதாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கண்களுக்கு எட்டுகின்ற வகையிலே கொண்டு வருகிறார். இந்த வசனம் என்ன சொல்கிறது? இன்னி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅபுதூனி வ அகிமிஸ் ஸலா லிذிக்ரி. சூரத்து தாஹாவிலே வரக்கூடிய வசனத்தை இவர்கள் ஓதுகிறார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா ஓதுகிறார்கள். ஓதிய அடுத்த கணமே அவர்களுடைய கைகளிலே இருந்து அந்த வாள் அப்படியே நிலத்தை நோக்கி நகர்கிறது. இரண்டு கண்களிலும் கண்ணீர் நிரம்பியவராக அவர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை அணைத்துக் கொள்கிறார்கள். அப்படி என்ன வசனம் அது? என்ன சொல்லுகிறார் அல்லாஹ்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், இன்னி அனல்லாஹ், இந்த உலகத்தினுடைய ரப்பு நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு யாருமே ரப்பாக இருக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கக்கூடிய தகுதியான ஒரே ஒரு கடவுள் நான் தான். அல்லாஹ் தஆலா ஆணித்தரமாக குர்ஆனிலே சொல்கிறார். அதற்கு பின்னால் இல்லா ஹுவ ஃபஅபுதூனி, நீங்கள் என்னத்தான் வணங்கணும், என்னிடத்திலே நீங்கள் வணக்கம் செய்ய வேண்டும். வஅகிமிஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். லிذிக்ரி, இந்த தொழுகையினூடாக அல்லாஹ்வை நீங்கள் வணக்க வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் ஞாபகப்படுத்தியதோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கையிலே இருந்த வாளை நிலத்துக்கு போட்டுவிட்டு நபிகளாரோடு இணைந்து கொண்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? 22 வயதிலே ஒருவனை விளங்கி அல்லாஹ்வுடைய வசனம் ஒரு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 2வது ஹலீஃபாவாக மாற்றி இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் இந்த உலகத்திலே வாழுகிறேனே,
நானும் இந்த உலகத்திலே 40 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கலாமிலே எந்த வசனம் என்னை மாற்றி இருக்கிறது? நான் இந்த உலகத்திலே 50 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே 114 சூறாக்களிலே எந்த அத்தியாயம் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? 80 வருடங்கள் நானும் வாழ்ந்திருக்கிறேன் இந்த உலகத்திலே. அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய உலகம் குர்ஆனாக பார்ப்பது கிடையாது. வீடுகளிலே அடுக்கப்பட்டிருக்கின்ற புத்தகங்களோடு 10ஓடு 12ஆக அல் குர்ஆன்கள் இஸ்லாமிய வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறது. வெட்கமான சில விடயங்களை நாங்கள் சமுதாயத்திலே பார்க்கிறோம். 60 வயது 50 வயது எல்லாம் கடந்திருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தமிழ் விளக்கம் தெரியாத எத்தனையோ இஸ்லாமியர்கள் இந்த உலகத்திலே இன்னுமே நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். குர்ஆனோடு இருக்கின்ற தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த ஒரு விடயம் போதும் உறவுகளே. குர்ஆனை நாங்கள் திறந்து பார்க்கின்ற பொழுது, குர்ஆனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறையச்சத்தோடு குர்ஆனோடு இந்த கல்வை நாங்கள் நெருக்கமாக வைத்திருக்கிறோமா? குர்ஆனை நாங்கள் நெருக்கமாக பார்க்கிறோமா? கிடையாது உறவுகளே. 22 வயதிலே யாருடைய பேச்சையும் கேட்காத ஒரு வயதிலே, நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு வயதிலே அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வசனம் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாராயம் குடிக்கின்ற மனிதன் அதை குடித்துக் கொண்டே இருக்கிறார். குர்ஆனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரவில்லை. தொழாமல் அல்லாஹ்வுடைய பள்ளியை கடந்து செல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அழைப்பு விடுக்கின்ற பொழுது அதை தன்னுடைய காதுகளிலே வாங்காமல் கடந்து செல்லுகின்ற மனிதன் காலமாக கடந்து கொண்டே போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவங்களை அடுக்கடுக்காக செய்கின்ற மனிதன் நாளை திருந்த முடியும், நாளை நின்று திருந்த முடியும் என்று சிந்திப்பதே கிடையாது. பாவத்தின் பக்கம் அவனை அப்படி அர்ப்பணித்துக் கொண்டே இருக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அளவுக்கு மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உலகம் என்பது ஒரு சாதாரணமான ஒன்று உறவுகளே. இதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனினூடாக விளங்கிக் கொண்டார்கள். அந்த விளக்கம் அவர்களை எந்த அளவுக்கு மாற்றியது என்று சொன்னால், ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே அமர்ந்து கொண்டு சஹாபாக்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உரையாடல்களை பாருங்கள், எப்படியான ஒரு உரையாடல்! எல்லா சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகளாரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒன்றாக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். சஹாபாக்கள் அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே திருமீதியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, நபிகளார் சொல்கிறார்கள், என்ன பார்க்கிறீர்கள்? இந்த 3 பேரும் இதே போலதான் நாளை மறுமையும் நாங்கள் ஒன்றாக வருவோம் என்று சொன்னார்களே. சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சஹாபாக்கள் சூழ இருக்கின்ற பொழுது சொன்னார்கள், நான் வானலோகத்திற்கு நான் போயிருந்த பொழுது, நான் சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு வீட்டை நான் பார்த்தேன். சுவர்க்கத்திலே ஒரு பிரம்மாண்டமான வீட்டை நான் பார்த்தேன். தங்கத்தை விட தங்கத்தால் ஆக்கப்பட்ட மிக பிரமாண்டமான வீட்டை நான் சுவர்க்கத்திலே பார்த்தேன். பார்த்த பிறகு நான் அந்த வீட்டிலே கால் வைப்பதற்காக எண்ணிய பொழுது மலக்கு மலத்திலே நான் கேட்டேன், இது யாருடைய வீடு என்று நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், குறைசி குலத்தினுடைய ஒரு இளைஞனுடைய வீடு என்று சொன்னார்கள். நான் நினைத்துக் கொண்டேன், அது என்னுடைய வீடாக இருக்குமோ என்று நான் நினைத்துக் கொண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அந்த நேரத்திலே மலக்குமார்கள் சொன்னார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இது உங்களுடைய வீடு கிடையாது, இது உங்களுக்கு சொந்தமான வீடு கிடையாது. யாருடைய வீடு என்றால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக பிரத்யேகமாக அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்ற வீடு என்பதை அவர்கள் எனக்கு சொன்னார்கள். அத்தோடு அந்த வீட்டிலே நான் கால் வைக்காமல் திரும்பி வந்து விட்டேன் உமரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் சஹாபாக்களுடைய உரையாடல் உறவுகளே, இதுதான் சஹாபாக்கள் நடந்து கொண்ட வித உறவுகளே. அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே ஒரு மனிதனுக்காக ஒரு வீட்டை தயார்படுத்துகிறான் என்றால் அவருடைய வாழ்க்கை இந்த துன்யாவிலே எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை இந்த ஒரு விடயம் சார்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தலஅத்தி ஷம்சு அலா ரஜுலின் கைரின் மினல் உமர்
திருமீதியில வரக்கூடிய ஒரு செய்தி. எந்த அளவுக்கு தெரியுமா? வானத்திலே சூரியன் உதிக்கிறது என்று சொன்னால், வானத்திலே சூரியன் உதிக்கிறது என்று சொன்னால் அது யாருக்காகவும் அல்ல, இந்த உமருக்காகத்தான் அல்லாஹு தஆலா அந்த சூரியனை உதிக்க செய்கிறான் என்று பெருமையான ஒரு வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே இருந்திருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழுகின்ற நாங்கள் இந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய 2 செய்திகள் போதும் அவர்களை குர்ஆன் மாற்றி இருக்கிறது. எங்களை இன்னுமே குர்ஆன் மாற்றவில்லை என்று சொன்னால் குர்ஆனிலே தவறு கிடையாது, குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பு தவறாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளே, நேரம் எடுப்பது முக்கியமல்ல. உலகத்திலே வாழ வந்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு இந்த உலகத்துக்கு முற்றுப்பெற இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே குர்ஆனோடு வாழக்கூடியவர்களாக சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் என்னுடைய வாழ்க்கையோடு இணைத்து நல்ல மனிதர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பாத். நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 2வது கலீஃபாவாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஆட்சியிலே வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் 5000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை இந்த உலகத்தில் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்காக, தீனுக்காக, மார்க்கத்திற்காக, தாவாவுடைய விடயத்தில் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். சமுதாயத்தை நெறிப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள். பல நாடுகளோடு தொடர்புகளை பேணி இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறார்கள். அப்படியான உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்வது என்பது சாதாரண விடயம் அல்ல. அவர்களுக்கு கிட்டத்திலே நெருங்குவது சாதாரண விடயம் அல்ல. இப்படியான உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அபூ லஅலா என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக், ஒரு மஜூசி, அவர்களை சுபகுடைய தொழுகையிலே அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே தொழுகை நடாத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய கத்தியால் 2 பக்கமும் கத்தி இருக்கிறது, நடுவிலே புடி போடப்பட்ட ஒரு கத்தியினால் அவர்கள் தொழுகையிலே இருக்கின்ற பொழுது அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவன் அந்த கத்தியினால் குத்துகிறான். கத்தி அவருடைய வயிற்றிலே குத்தப்படுகிறது, இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மொத்தமாக 12 சஹாபாக்களை அவன் குத்துகிறார். 6 சஹாபாக்கள் அந்த இடத்திலே உயிர் போகிறது. அவனும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு அந்த இடத்திலே மரணிக்கிறான். கடைசி கட்டம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 1வது தலைமை, இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய சஹாபி மரணிக்க போகிறார். உலகத்துக்கு விடை கொடுக்க போகிறார். இதன் பிறகு இஸ்லாம் என்ன பாடுபட போகிறதோ என்று எண்ணுகின்ற ஒரு தருணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தருணத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கட்டத்திலே இருக்கின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலையை தன்னுடைய மடியிலே தூக்கி வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என்னுடைய தலையை உன்னுடைய மடியிலிருந்து கீழே இறக்கிவிடு, நான் இந்த பூமியிலே கிடப்பதற்கு ஆசை கொள்கிறேன். ஏன் தெரியுமா? லவ் அன்னனி ஃபலா அலா அஹ்லின் தஹபன் லஹதைத பிஹி. அவர்கள் சொன்னார்கள், 22 வயதிலே இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னர் இந்த உமர் உலகத்திலே பாவியாக வாழ்ந்தார், நிறைய பாவங்களை செய்து கொண்டிருந்தார், நிறைய பிழைகளை செய்து கொண்டிருந்தான். நான் தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்விடத்திலே கொடுத்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பானோ தெரியாது. இப்னு அப்பாஸே, இந்த 63 வயதிலே உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது 63 வயதிலே இருந்தார்கள். சொன்னார்கள், இந்த 63 வயதிலே நான் இந்த நிலத்திலே படுகின்ற பாட்டை பார்த்து, கால்களை நிலத்திலே வராண்டுகின்றதை பார்த்து அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டானா என்று நான் எண்ணுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, தெரியாத ஒரு வயதிலே இஸ்லாத்திலே இணைவதற்கு முன்னால் செய்த ஒரு பிழைக்காக கடைசியிலே ரூஹு போகின்ற நேரத்தில் கூட நான் இந்த நிலத்திலே படுகின்ற பாட்டை பார்த்தாவது அல்லாஹு தஆலா எனக்கு விமோசனத்தை தரமாட்டானா என்று ஒரு நாட்டினுடைய அரசர் பேசுகிறார் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கை எங்கே இருந்து கொண்டிருக்கிறது? காலையிலே பாவம் செய்த மனிதன் மாலையில் செய்து கொண்டே இருக்கிறான். பாவத்தை பற்றி எண்ணுவது கிடையாது. உலகத்திலே மரணம் இருக்கிறது என்ற சிந்தனை கிடையாது. பாவம் நான் செய்து கொண்டே இருப்பேன், என்னை யாரால் கேட்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு அரசராக இருந்த ஒரு மனிதர் இப்படி நடந்திருக்கிறார் என்றால் அந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இறுதியாக முடிக்கிறேன். இவர்கள் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாவை அழைத்து சொல்லுகிறார்கள், அப்துல்லாவே, நீ அவசரமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே சென்று ஒரு விடயத்தை கேட்குமாறு சொல்கிறார்கள். என்ன விடயம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா கபருக்கு பக்கத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மூன்றாவது இடம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்காக வைத்திருந்தார்கள். நான் மரணித்தால் என்னுடைய கணவருக்கு பக்கத்திலும் என்னுடைய தந்தைக்கு பக்கத்திலும் அடக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய ஆசை. இப்படியாக இருந்தது. இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனை அனுப்புகிறார்கள், நீ போய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிடத்திலே கேட்டு வா, அந்த இடத்தை இந்த உமருக்காக தர முடியுமா என்று கேட்டு வா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகன் அவசரமாக ஓடுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா செய்தி கேள்விப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தந்தை உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறார், அந்த இடத்தை என்னுடைய தந்தைக்காக தருமாறு கேட்கிறார், உங்களால் தர முடியுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தந்தைக்காக நான் அதனை தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அவசரமாக மீண்டும் வருகிறார். அபிஷிரியா அபத்தே, அபிஷிரியா அபத்தே, என்னுடைய தந்தையே, உங்களுக்கு ஒரு நன்மாராயத்தை நான் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? ஆயிஷா அம்மையே அந்த இடத்தை உங்களுக்காக தந்து விட்டார் உன்னுடைய தந்தையே என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே அப்துல்லாவை பக்கத்திலே அழைத்து ரலியல்லாஹு அன்ஹும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா சொன்னார்கள்? நான் மரணித்த பின்னால் மீண்டும் நீ போய் அவரிடத்திலே கேட்டு வா. ஏன் தெரியுமா? நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், ஹலீஃபாவாக இருக்கிறேன், நான் மரணிக்க இருக்கின்ற அனுதாபத்தை பார்த்து அவர்கள் ஆம் என்று சொல்லியிருக்கலாம். நான் மரணித்த பிறகும்